வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து வேணும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறது, ₹1 கூட சார்ஜஸ் இல்லாமல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன். ஸோ நான் வந்து இதில் தான் வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஓப்பனிங் சார்ஜஸும் கிடையாது. டோட்டலாக ஃப்ரீயாகவே நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி நம்ம இதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் அப் கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்மிஷனுக்கு வந்து அலோ கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பர்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். இதில் உங்களோட நேமை வந்து ஃபுல் நேமை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த இமெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து ஃபெச் பண்ணி இந்த இடத்துல வந்து காட்டும். அதை வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் இந்த மாதிரி இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஒன் மோர் டைம் அதை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேன் கார்டு நம்பரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஒரு கேப்சா கோடை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜி லாக்கருக்கு ஏதாவது பாஸ்வேர்டு வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஜி லாக்கருக்கான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டோட ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட பேன் கார்டை டேரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பேன் கார்டு பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பேன் கார்டு ஃபோட்டோ நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்லோடு பேன் பிக்சர் ஆர் ஆட் மேனுவல் அப்படின்னு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஏரோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி உங்களோட பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்களோட பேன் கார்டில் இருக்கிற டீட்டெயிலை ஃபெச் பண்ணி உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம் இந்த 3 டீட்டெயிலும் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ₹1 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணணும். இந்த ₹1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்பே மூலமாக நீங்கள் பே பண்ணலாம், இல்லை கூகுள் பே மூலமாக, இல்லை பேடிஎம் மூலமாக, இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பே பண்ணுறீங்களோ அந்த பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லிங்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பேங்கை வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ₹1 பே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஃபோன்பேயை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 3 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இந்தியன் பேங்க் தான் வந்து இதில் கொடுக்க நீங்கள் வந்துட்டு இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ₹1 பே பண்ணும்போது இந்த ஃபோன்பே அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து இந்தியன் பேங்கை செலக்ட் பண்ணி அந்த ₹1 பே பண்ணுங்கள். அப்போ அந்த இந்தியன் பேங்க் வந்து அது மூலமாக வந்து வெரிஃபைட் ஆயிரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பேங்க் டீட்டெயில் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை டேரெக்டாக என்ட்ரு பண்ணி அது மூலமாக அந்த ₹1 பே பண்ணி நான் வந்து வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் கிளியராக இருக்கிற மாதிரி ஃபேஸை வச்சு இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு கேப்சர் எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் வந்து நீங்கள் இதில் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பிளேஸ் இது மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சரை வந்து இது மாதிரி போட்டு அதை வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் எப்படி வந்து ரெகுலராக போடுவீங்களோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட சிக்னேச்சரை வந்து போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இப்போவே வெரிஃபை பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை லேட்டராக நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம். நான் வந்து இமீடியட்டாக பண்ணுறேன். ஸோ அதனால் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க்லேருந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் ஃபெச் ஆகி இது மாதிரி காமிக்கும். ஸோ இதில் வந்து டிக் மட்டும் பண்ணி விட்டுட்டு லிங்க் அண்ட் ப்ரொவைட் த கன்சர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆனுவல் இன்கம் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து 1லேருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 10னா இது, 10லேருந்து 25, அபோவ் 25 லேக்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆனுவலுக்கு எவ்வளோ இன்கம் வருமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆனுவல் இன்கம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட் கம்பெனியாக, கவர்மெண்ட்டாக, இல்லை பிஸ்னஸாக, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஒரு சில அடிஷனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர், அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கான நாமினியை வந்து ஆட் பண்ணுற பேஜ். இதில் வந்து கண்டிப்பாக நாமினி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ நாமினி வேண்டாம் அப்படின்னா டூ இட் லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நாமினி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான நாமினி டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பர்சன்டேஜில் 100ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பான்ஸ்னு கொடுத்துட்டு இப்போ வந்து சேவ் நாமினி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினி டீட்டெயில் இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே டாக்குமெண்ட்டாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இப்போ இ-சைன் வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு இ-சைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இ-சைன் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு ஓடிபி மூலமாக தான் வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ நான் என்னோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு, வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டிமேட் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ரேட்டிங் வந்து நீங்கள் கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இதில் வந்து ரேட்டிங்காக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டிமேட் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நம்மளுக்கான KYC மட்டும் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 ஒர்க்கிங் டேஸ் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை SIP ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இது மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட KYC ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு KYC வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து SIPல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற ஆப்பில் வந்துட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.